இந்த பகுதியில் எப்பயுமே மழை பெஞ்சாலும் இப்படிதான். ஆமா, தண்ணி வந்தா மழை பெஞ்சாலே தண்ணி தான், திறந்து விட்டாலும் தண்ணி தான் நிற்கும். இப்போ ஏரி திறந்து விட்டதால மட்டும் இல்ல, மழை பெஞ்சனால தான். எத்தனை நாளா இந்த பிரச்சனை இருக்கு? இப்போ ஒரு 3 நாளா தான் இது ஏறுது தண்ணி. இப்போ தண்ணி இவ்வளோ வருது, என்ன பண்ணுவீங்க? மழை தண்ணி இருக்குமா என்ன பண்ணுவீங்க? இனிமேல் தான் ரோட்டு மேலே போய் உட்காந்துருப்போம், இல்லை ஸ்கூலுக்கு விடுவாங்க, ஸ்கூலுக்கு போயிருப்போம். இப்போ நிவாரணத்துக்கு ஏதாவது வந்து கொடுத்தாங்களா? இன்னும் எதுவும் சாப்பாடு கொடுக்குறாங்க, காலைல மதியானம் நைட்டு கொடுக்குறாங்க சாப்பாடு. கொடுக்குறாங்க. தங்க வைக்கிறதுக்கு என்ன? ஸ்கூல் இனிமேல் தான் திறந்து விடுவாங்க. ஆமாம், தண்ணி ஏறிச்சுனாலும் திறந்து விடுவாங்க. ஏதாவது அதிகாரிகள் இல்லை மாநகராட்சி வந்து பார்ப்பாங்க. இப்போ வந்தாங்களா? இன்னும் வரல போல, வரல இன்னும் வரல, அது வரல. சரி, இது மழை பெஞ்சா எத்தனை நாள்ல இந்த தண்ணிலாம் வடியும்? இருக்கும், மாசம் கணக்கும் இருக்கும். மாசம் 1.5 மாசம் ஆயிடும், 2 மாசம் ஆயிடும். அது வரைக்கும் நாங்க ஸ்கூல்ல இருப்போம். ஒரு டைம் சீக்கிரம் இறங்கிடும். இது வெளியேற்றலாம் மாட்டாங்க, அதுவா வடி? இல்ல, அங்க எடுத்து விடுவாங்க. இந்த எம்ஆர்எல் கம்பெனி ஒன்று அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து விட்டாங்கன்னா போயிடும். இது எல்லாம் செய்வாங்க. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, போயிட்டு தான் தண்ணி நிறைய தந்ததுனால நாங்க இங்க இருக்கிறோம். நாங்க வந்து 15 வருஷம் ஆகுது. இதே தான் வருஷம் எங்களுக்கு தண்ணி வந்து இதை செய்யறோம் அதை செய்யறோம். இன்னும் நாங்க இதே இப்படியே தான் இருக்கிறோம். இதுக்குன்னு ஒரு முடிவு காலமே இல்லை. நாங்களும் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டோம், எல்லாரும் வருங்கிட்ட ரப்பீஸ் கொட்டுங்கன்னோம், கொட்டல. இதே தான் தண்ணி 3-4 நாளா நாங்க வெளியே வர முடியல. சாப்பாடுலாம் போடுறாங்க, எடுத்துன்னு வந்து 3 வேளை கொடுக்குறாங்க. இந்த 2 நாளைக்கு இத்தனை நாள் வரல. அது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. இங்க நிற்கும் 1.5 மாசம் கூட நின்னுக்குது தண்ணி. ஸ்கூல்ல தான் தங்குவோம், எல்லாம் வந்து கவுன்சிலர் எல்லாம் பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை. அது மழை ரொம்ப வந்துச்சுன்னா தண்ணி வீடு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா வந்துருங்கன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. உள்ள எல்லார் வீடும் தான், அங்கெல்லாம் ஃபுல்லா தண்ணி தான், வீடு ஃபுல்லா முடிச்சு எல்லாம் போயிட்டாங்க அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு. இதே தான் வீட்டு உள்ள அது கட்டில் மேல அப்படியே பத்துக்குன்னு தண்ணி பார்த்துக்கின்னு ஏறுதான்னு பார்த்துன்னு தான் பத்துன்னு இருக்கும். இது எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு கூட எங்கள் வீட்டுக்காருக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டம், சாப்பாடுக்கே கஷ்டம். யாருக்கிட்ட போய் நாங்கள் சொல்றது?